வணக்கம் நண்பர்களே. இப்போது நம்ம இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழில் நம்ம ரொம்ப வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தவறை பற்றி பேச போகிறோம். அது என்னென்னா, அருகில் வந்த ஆமை. அருகில் என்ற சொல் பக்கத்தில் என்ற பொருள் தரும். ஆனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா, அருகாமையில் அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ படிக்கக்கூடிய கட்டுரைகளாக இருக்கட்டும், சிறுகதைகளாக இருக்கட்டும், நாவல்களாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் இந்த அருகாமை என்கிற சொல்லினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குது. அது அப்படி எழுதக்கூடாது. ஏன்னா அதனுடைய பொருள் அருகில் என்ற பொருள் அல்ல. இதில் தொழிற்பெயர்ன்னு சொல்லுவாங்க இலக்கண குறிப்பில். தொழிற்பெயரில் விகுதிகளில் பார்த்திங்கன்னா தல், அல், கை, மை, அம், சி இதெல்லாம் தொழிற்பெயர் விகுதிகளாகும். அப்படின்னு பார்க்கும் பொழுது வெஃகாமை, வெகுளாமை, அழுக்காராமை, கல்லாமை, கொல்லாமை, கூறாமை, இயலாமை இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே ஒரு எதிர்மறை தொழிற்பெயரை கொண்ட பெயர்களாக இருக்குது. அதுபோல் அருகாமை என்பதும் ஒரு எதிர்மறை தொழிற்பெயர். எப்படின்னா, அருகுதல் அப்படின்னா சுருங்குதல், அருகாமை என்றால் சுருங்காமை. ஆனால் நாம் அருகில் என்ற சொல்லுக்கு பதிலாக அருகாமை அப்படின்னு பயன்படுத்துகிறோம். ஏதோ நம்ம ரொம்பவும் தூய தமிழ்லையும் செந்தமிழ்லையும் பேசுகிற மாதிரி தவறாக பயன்படுத்துகிறோம். இந்த அருகில் வந்த ஆமையை நம்ம தூரத்தில் வச்சுட்டா நம்ம தமிழில் இன்னும் சிறப்பாக எழுதலாம். அப்போது அந்த மை விகுதியோடு வரக்கூடியதை அருகாமைக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. அருகாமைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் அண்மைன்ற வார்த்தையை சொல்லலாம். இந்த அண்மை என்ற வார்த்தை இடத்துக்கும் பொருந்தும், காலத்துக்கும் பொருந்தும். காலத்தை பொறுத்து நீங்கள் சொல்லணும்னா, அண்மையில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்மையில் இந்த நிகழ்ச்சிக்கு சென்றேன்னு சொல்லலாம். அதே போல் சிவன் கோயில் பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்கின்றதுக்கு சிவன் கோயிலுக்கு அண்மையில் எங்கள் வீடு உள்ளதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த அருகில் வந்த ஆமையை இனி நாம் பயன்படுத்தாமல் இருந்தால் நன்று. மகிழ்ச்சி.